ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ சேனல். இன்னைக்கு ஒரு புது ஒர்க் அவுட்டோட வந்திருக்கோம். அது எது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஒர்க் அவுட் ப்ளஸ் கோர் எக்ஸசைஸ். ஓகேவா? நிறைய பேர் வந்து அப்பர் பாடி யூஜாக இருக்கும், ப்ளஸ் வந்து கோர் வந்து வீக்காக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா கோர் ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ பேக் பெயினும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா பேக் பெயின் ஒரு எக்ஸசைஸும் ப்ளஸ் கோர் ஸ்ட்ரென்த்தனிங்காக வந்துட்டு ஒரு 1 மந்த் அதுக்குரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பர் பாடி ஒர்க் அவுட் இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீக்லி வந்துட்டு 3 டேஸ், மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு பாட்டில் எதனா இருந்துச்சுன்னா மண் இல்லைன்னா தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டம்பிள்ஸ் 2 கேஜ் இருக்கோ, அது 3 கேஜ் இருக்கோ, உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஒர்க் அவுட் தான். இது வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டும் இருக்காது. பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணலாம். யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீ பெயின் இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க, ஃபிசிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை வந்துட்டு பண்ண வேணாம். அதுக்குரிய எக்ஸசைஸு அதுக்குரிய ஸ்ட்ரென்த்தன்லாம் பண்ணிட்ட பிறகு இது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுங்க, இல்லை வாக்கிங் போங்க, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போவோம். ஓகே, எப்போதுமே நம்ம வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்கள்லாம் வார்ம் அப் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ டேரெக்டாக வந்துட்டு ஒர்க் அவுட் வந்து பண்ணுவோம். இது சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நடுவில் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓகேங்க. நம்ம கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்திருக்கவங்க கீர்த்தனா. ஹாய் கீர்த்தனா. ஓகே, நாங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. தொட்டு கும்பிட்றியா? ஸோ புஷ்அப்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அது வச்சுடு. இது இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் தான். ஓகேங்களா? ஸோ மாடிஃபை புஷ்அப்ஸ் தான் பண்ணுறாங்க. 15 கவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீ வந்து ஃப்ளோரை டச் பண்ணிக்கணுமா? நீ வந்து ஃப்ளோரை டச் பண்ணிக்கோ. கால் பெண்ட் பண்ணிக்கோ. கால் டிக்கா. எஸ், கோ ஸ்டார்ட். 4 5 ஸ்லோ. ஸோ 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் பண்ணுவாங்க. இது வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, ரெடி? யா, ஸ்டார்ட். கொஞ்சம் இடுப்பு கீழே இருக்கலாம். ஓகே, இவங்களும் இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஓகேவா? இது பிகினர் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது என்னென்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்கும். இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைம். 30 செகண்ட்ஸ் இருங்க. ஓகே, 15 செகண்ட்ஸ் ஓவர். Last 10 seconds more. Okay, enough ma. Yeah, stand up. Okay, dumbbells எடுத்துங்க. upright rowing பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருமா. இது ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். கை வந்துட்டு இப்படி கொண்டு வா. இது பண்ணு. இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணு. எஸ், குட். 15 கவுண்ட். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, சைடில் வச்சுருமா. யா, அகெயின் பிளாங்க். இப்போ பிளாங்க் பண்ணிவிட்டு தென் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் பண்ணுவாங்க. ஒரு 15 கவுண்ட். ரெடி, கோ, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10
Good. Super. 11. 12. Good spread. Come on. 13. 14. Well try. Well try. Super. Very good. Super. Super. Very good. எப்படி இருக்கு? செம்ம. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களும் பண்ணுறாங்க. ஓகே, டம்பிள்ஸ் எடுத்துக்கமா, ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனோட ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ண சொல்லியிருந்தா இவங்களும் எந்த எக்ஸசைஸ் பண்ணலை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க பிகினர்ஸ். ஓகே, ரெடி ஸ்டார்ட். கை இப்படி வச்சுட்டு ஷோல்டர் ப்ரெஸ் 15 கவுண்ட் பண்ணுமா. ரெடி ஸ்டார்ட். எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ரொம்ப ஓப்பன் பண்ணக்கூடாது. ஷோல்டர் வித் கையில் இப்படி வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டு தான் இருக்கணும். ரெடி? யா, ஸ்டார்ட். 1, கை தலைக்கு மேலே வரணும். 2, yes, come on up. 3, 4, 5, அப்படி கொண்டு வா. come on, இப்படி வரணும். 6, 7, 8, 9, மேலே க்ளோஸ் பண்ணலாம். 10, இப்படி வரணும். எஸ். 11, கமான். 12, 13, 14, ஓகே, 15. சூப்பர். ரிலாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் வித் ஜாக். 30 seconds பண்ணோம். ரெடி? யா, 30 seconds. ரெடி? கோ, ஸ்டார்ட். கொஞ்சம் முடிஞ்சா இடுப்பை கொஞ்சம் கீழே பட்டுக்கும். ஐயா, கோ 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 கோ. 10 seconds ஓவர். Fifteen seconds more. கொஞ்சம் ஹிப்பை டவுன் பண்ணலாம். ட்ரை 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 ட்ரை. கொஞ்சம் ஹிப்பை டவுன் பண்ணலாம். எஸ், குட். இவங்களும் ஃபஸ்ட்டு தான் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இவங்களுக்கு. உங்களுக்கும் அதே ஃபீல் இருக்கும். ஓகேம்மா, 30 seconds ஓவர். குட் குட் எஃபர்ட். சூப்பர் சூப்பர். வாவ். எங்கே ஃபீல் ஆகுது உனக்கு? ஸ்டமக்கில் ஃபீல் ஆகுதா? ஸ்டமக்கு, அதன் ஓகே. நவ் பைசப்ஸ் கால். இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்க. ரெடி? ஸ்டார்ட். 15 கவுண்ட். முடியலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே. 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15. Very good. Enough. Next one, the side plank. பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், கை வச்சுட்டு. ஓகே, இந்த இதை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி திருப்பணும். ஓகே, கால் நல்லா பேக்கில் பெண்ட் பண்ணுவான். இது எல்லாமே வந்துட்டு பிகினர்ஸ் தான் நான் சொல்லித்தரேன். ரெடி? லிஃப்ட் யுவர் பம். யா, ஸ்டே there. 30 seconds hold. யா, 15 seconds over. 10 seconds over. குட் குட். சூப்பராக பண்ணுற கீர்த்தனா. 15 seconds over. வெரி குட். உங்களால் முடிஞ்சால் 40 seconds கூட நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை 1 minute கூட உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். ஓகே, உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் 5 seconds. யா, டைம்ஸ் அப். குட். சூப்பர். வெரி குட். பரவாயில்ல கீர்த்தனா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சூப்பராக பண்ணுறேன். குட். ஓகே, டம்பிள்ஸ் எடுத்துக்க. ஓகே, போத் ஆர்ம் ட்ரை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ரெடி? இந்த கை வந்து க்ளோஸாக இருக்கணும். இது வந்து இப்படியே இருக்கணும். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. ரெடி? எஸ். 15. தூக்கும்போது இப்படியே தூக்கணும். ஓகே. யா,
ஒழுங்கா பண்ணு. எஸ். கீழே வரும்போது இப்படியே தான் இருக்கணும். ஓகே, ரெடி, கோ, ஸ்டார்ட். இப்படியே தூக்கணும். இப்படி 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 பண்ணக்கூடாது. எஸ், அப்படியே இப்படி பிடிச்சிக்கோ, மேலே பிடிச்சிக்கோ. ரெடி, ஸ்டார்ட். டவுன், 4. எஸ், ஸ்டார்ட். 5, 6, 7, 8, 9, 10, 11. கமான், இந்த கஷ்டமாக இருக்கா? 13. இவங்க பண்ணுற மிஸ்டேக்லாம் புதுசாக பண்ணுறவங்க பண்ணுவாங்க. நான் அப்படியே கரெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. ஓகேவா? 15 முடிச்சிட்டோமா? ஓகே, டபுள்ஸ் இந்த சைடு வச்சு. இப்போ இந்த சைடு அந்த சைடு திரும்பி பிளாங்க் பண்ண. இந்த சைடு பண்ணோம்ல, ரைட் பண்ணோம்ல, இப்போ அந்த சைடு பிளாங்க். சைட் பிளாங்க். ஓகே, கால் மேலே கால் வச்சுக்கணும். ரெடி, லிஃப்ட் யூர் பாம். ஸ்டார்ட். லுக் ஸ்ட்ரைட். ரெடி, லுக் ஸ்ட்ரைட். நேராக பார்க்கலாம். எஸ், 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். இடுப்பு கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பலாம். எஸ், குட், சூப்பர், வெரி குட். 5 seconds over. 10 seconds over. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோர் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இது. ஓகே, 20 seconds over. 10 more seconds. லாஸ்ட் 5 seconds. நம்ம பாடிக்கு வந்துட்டு ரொம்ப கோர் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, இனஃப்மா. புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க யாராக இருந்தாலும் இது பண்ணுங்கள். கோர் மசிலும் ஸ்ட்ரென்தன் ஆகும், அப்பர் பாடியும் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டம்பிள்ஸ் எடுத்துக்கணும். டம்பிள் சைட் ரைஸ் 15 counts. ஃப்ரண்ட்டில் நின்றுக்கும். ரெடி? கால் நிற்கும் போது எப்படி நிற்க சொல்லியிருக்கேன்? ஷோல்டர் வித். ஓகே, ரொம்ப ஸ்டிஃபாக பண்ணாமல் இங்கே ஸ்டிஃப்னஸ் கொடுக்காத, ரிலாக்ஸாக பண்ணுவோம். எத்தனை முடிச்சிருக்க? 6, 7. ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது. இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ஸ்டிஃபாக இல்லாமல். எஸ், 8. நேராக போகிறேன். 9, 10. இது இவங்க ஃபஸ்ட்டு டைமில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. 11, 12, 13, 14. சூப்பர், வெரி குட். 15. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெல்விக் பிரிட்ஜ். சூப்பர் ஒர்க் அவுட். உங்கள் அப்பர் பாடி செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, பெல்விக் பிரிட்ஜ் பார்த்து ஸ்லோவா. ஓகே, கை சைடில் வச்சுக்கோமா. லிஃப்ட் யூர் பாம். லைட்டாக கால் ஓப்பன் பண்ணிக்கும். இங்கே வைக்கணும். கொஞ்சம் ஓப்பன், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துவா, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துவா. எஸ், லிஃப்ட். செஸ்ட் லெவல் நல்லா தூக்கலாம். 30 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணோம். ஓகே, ஸ்டே தேர். 5 seconds ஓவர். இந்த ஒர்க் அவுட்டை செஞ்சு பாருங்கள், செம்ம ரிசல்ட் வரும் உங்களுக்கு. கோரம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அப்பர் பாடியும் சூப்பராக ரிசல்ட் வரும். இது வந்து ஆல்டர்னேட் டேஸ் பண்ணலாம். ஒரு 4 weeks வந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீக் வந்துட்டு 2 sets பண்ணுங்கள். செகண்ட் வீக் வந்துட்டு 3 sets பண்ணலாம். 4th வீக் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச 3rd வீக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, டவுன். இப்போ நாங்கள் எல்லாமே வந்து ஒரு செட்டு தான் பண்ணுறோம். இது சேர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வரும். ஒரு செட்டு முடிஞ்சோடனே நீங்கள் 30 seconds இல்லை 1 minute கூட ரெஸ்ட் எடுங்க. இல்லை நடுநாளில் உங்களால் பண்ண முடியலன்னா கூட நடுநாளில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு செட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக ஆல்டர்னேட் டேஸ் வந்துட்டு 2 sets பண்ணுங்கள். சொன்ன மாதிரி இன்டென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இப்போ உங்களோட கேஜி அதிகமாக இருந்துச்சுன்னா 3 kg கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து வெறும் பாட்டிலில் பண்ணுங்கள், அப்புறம் தண்ணி ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மண் ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணதில்லை. ஓகே, இவங்ககிட்ட கேட்போம் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க கிச்சனா? பாடி ரொம்ப ஒரு நல்ல லூஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பயங்கர பெயின் இருக்குது, வேறு எங்கேயும் பெயின் இருக்குது. நல்ல ஒரு பண்ணும் போது கஷ்டமாக இருந்தாலும் பண்ணி முடிச்சுல செம்ம ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. கீர்த்தனா நம்ம ஜிம்முக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் தான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் பிகினர் தான். இந்த எக்ஸசைஸ் இது வரைக்கும் பண்ணிருக்கியா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கீர்த்தனா. தேங்க்யூ மேம்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை இதை செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் வேணுமோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனல். தேங்க்யூ ஸோ மச்.